بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய நயம் என்ற பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 11 மாணவர்களுக்கு 16வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில அன்புள்ள மாணவர்களே, 2ஆம் தவணை ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிலையில் நாங்கள் கவிதைகளை கற்று வருகின்றோம். எனவே நாங்கள் சென்ற வாரம் ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி என்ற கவிதைக்குரிய அரபு மொழியிலான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் கலந்துரையாடினோம். மட்டுமன்றி நாங்கள் மஹ்பூபத்துன் முதவரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவரத்துன் என்று ஆரம்பிக்கின்ற கவிதை, அதையும் கூட நாங்கள் கவிதையையும் படித்தோம். சென்ற வாரம் நாங்கள் அந்த கவிதையில் இடம்பெற முடியுமான அரபு மொழியிலான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நாங்கள் கலந்துரையாடினோம். அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமும் நாங்கள் 2 கவிதைகளை படிக்க இருக்கின்றோம். சரியா? ரைட். இன்று நாங்கள் கற்க இருக்கின்ற முதலாவது கவிதை அல் முஸ்லிமூன். என்ன கவிதை? அல் முஸ்லிமூன். நான் நினைக்கிறேன் நீங்க பெரும்பாலும் ஸ்கூல்ல இந்த கவிதையை படிச்சிருப்பீங்கன்னு. இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு இந்த கவிதையை பார்ப்போம். ரைட். மிச்சம் லேசான ஒரு கவிதை, 8 வரிகளை கொண்ட ஒரு கவிதையாக காணப்படினும் இதுல வந்திருக்கின்ற சொற்கள் இலகுவான முறையில மனநமிட இலகுவான முறையில் காணப்படுகின்றது. சொற்களுக்கான பொருள் நீங்க கவிதையை பாடமாக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இருந்தாலும் கவிதையை நீங்க சரியான முறையில விளங்கிக் கொள்வதற்காக கவிதையில் காணப்படுகின்ற சொற்களுக்கான பொருள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ரைட். ஓகே. கவிதை பாருங்கோ. ரைட். தலைப்பு என்னன்னு கேட்டா முஸ்லிமூன். அப்ப இந்த கவிதை ஆரம்பிப்பதும் முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன் என்று, இந்த கவிதை முடிவடைவதும் முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன் என்றுதான் முடிவடைகிற. எனவே அந்த வகையில முஸ்லிம்களை பற்றி, முஸ்லிம்கள் என்றால் யார், முஸ்லிம்களுடைய தன்மைகள் அல்லது அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி, அதே போல முஸ்லிம்கள் அவர்களிடம் காணப்படுகின்ற ஈமான், அதை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களிடம் இருக்கின்ற இஸ்லாம், அதை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்வார்கள், அதே போன்று அல்லாஹ்வால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட, பொதுவாக மனித குலத்துக்கு வழங்கப்பட்ட வேதம், இருந்தாலும் முஸ்லிம்கள் ஓதுகின்ற வேதமாகிய குர்ஆன், இந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தொடர்பாக இந்த கவிதை பேசுகின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, மிக அருமையான ஒரு கவிதையாக இந்த கவிதை காணப்படுகின்றது. நாங்க சென்ற வாரம் எனது செல்ல பிராணி ஹிர்ரி என்ற அந்த கவிதையை நாங்க படித்தோம். அந்த கவிதையில பூனையோட பண்புகள், பூனையோட கொஞ்சம் விளையாடுவது, பூனை எங்க விளையாடுறது, பூனை எலிய கண்டா என்ன செய்யறது, அது கவிதைக்காக வேண்டி நாங்க படித்தோம். ஆனா அந்த கவிதையை படிக்கிறதுனூடாக எங்களுக்கு பெரிய வழிகாட்டல்கள், படிப்பினைகள் அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா அதே போல இன்னொரு கவிதை படித்தோம், மஹ்பூபத்துன் முதவரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவரத்துன். அந்த கவிதையும் அது பந்தை பற்றி, பந்துடைய தன்மைகளை பற்றி, பந்தை எப்படி விளையாடுறாங்க, பந்தை பற்றி நாங்க படித்தோம். ஆனா அந்த பந்தை படிக்கிறதினூடாக எங்களோட வாழ்க்கையில
எங்களோட செயற்பாடுகள்ல எங்களோட குண நலன்கள்ல மாற்றங்கள் ஏற்படுத்துறது இல்லை. ரைட். ஆனா இன்றைக்கு நாங்க படிக்கிறது சரியா, இன்றைக்கு நாங்க படிக்கிற இந்த கவிதை வந்து மிக அருமையான ஒரு கவிதை. இந்த கவிதையோட நாங்க படிக்க இருக்கின்ற அடுத்த கவிதையும் கூட மிக அருமையான ஒரு கவிதையாக காணப்படுகின்றது. ரைட். யாருக்காவது சொல்லலுமா அல்லது மெசேஜ் பண்ணலுமா, இது புக்ல எத்தனையாவது பக்கம் படிக்கிற அப்படி என்று சொல்லுங்க பார்க்க. என்ன பேஜ்? அதாவது முஸ்லிமோன் என்று ஆரம்பிக்கின்ற இந்த கவிதை வந்து என்ன பேஜ் சொல்லுங்க. 72. ஓகே, 72ஆம் பக்கம். சரி, 72ஆம் பக்கத்துல கொஞ்சம் பாருங்க. ரைட். 11ஆம் ஆண்டு புத்தகத்துல 72ஆம் பக்கத்துல பாருங்க. ரைட். ஓகே, பாருங்கப்பா கவிதைய. முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன் ஹைசு கானல் ஹக்கு வல் அதுலு நகூன் நர்தலி அல் மௌத வனபா அன்னஹூன் ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன் நஹ்னு பில் ஈமான் யஹ்யைனல் குலூப் நஹ்னு பில் இஸ்லாமி ஹர்ரர்ன ஷுஊப் நஹ்னு பில் குர்ஆனி கௌவம்னல் உயூப் முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன். இது சிலபஸ்ல இதை விட குறைவு இருந்தாலும் இதே பெரியோரு கவிதை சரியா. இது ஒரு பெரியோரு கவிதை, அது ஒரு நசீதா. ரைட். இது ஒரு பாடல். இருந்தாலும் நாங்க இந்த 8 வரிகளைத்தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க படிக்கிறது இருக்கிறோம். நாங்க ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். அந்த வகையில பாருங்க. முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன் உங்களுக்கு தெரியும். முஸ்லீம் என்றால் முஸ்லீம், அதோட முஸ்லீம்கள். இப்ப முஸ்லீம் என்ற சொல் ஒரு முஸ்லீமை குறிக்கின்றது. முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம். இப்ப நாங்க பன்மையில என்று வரக்குள்ள நாங்க முஸ்லீம்கள் என்று சொல்றோம் இல்லையா. அப்ப அது மாதிரிதான் தமிழ்ல இந்த அரபில முஸ்லிமுன் அண்டா ஒரு முஸ்லிமை குறிக்கிற, முஸ்லிமூன என்று வரக்குள்ள அது பன்மையில வந்திருக்குது. அவ்வளவுதான். முஸ்லிமூன முஸ்லீம்கள். அப்ப முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன் என்று பன்மையிலே அந்த சொல் வந்திருக்குது. முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள். அப்ப நாம் என்ற சொல் அங்க இல்ல, நஹ்னு என்ற சொல் இல்ல. இருந்தாலும் நாங்க அடுத்தடுத்த வரிகள்ல பார்க்கின்ற கருத்துக்களை பார்க்கல அங்க நாங்க நாங்க நாங்கன்னு தான் வருது. நாங்க விரும்புகிறோம், நாங்க இருப்போம், நாங்க உயிர்ப்பித்தோம், ரைட், நாங்க விடுவித்தோம், நாங்க சீர்படுத்தினோம் என்று நாங்க நாங்க நாங்கன்னு தான் வர. எனவேதான் இந்த இடத்துல முஸ்லிமோன முஸ்லிமோன முஸ்லிமோன் என்பது முஸ்லிம்கள் என்ற கருத்துல வந்தாலும் நாம் நாம் முஸ்லிம்கள் நாம் முஸ்லிம்கள் என்ற அமைப்பில் தான் நாங்கள் கருத்தெடுக்கிறது. நாம் முஸ்லிம்களே 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 மிச்சம் அழுத்தமாக உறுதியாக சொல்வதாக இந்த முதலாவது வரி இருக்குது. நாங்க முஸ்லிம்கள் தான் என்றத அடிச்சு சொல்றதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், 3 முறை இந்த சொல்ல பயன்படுத்துறோம். ரைட். ஓகே, அது வழங்கிக்கும். அப்ப நாங்க பாருங்க, இப்ப நாங்க முஸ்லிமோன் என்பது தெரியும். எனவே இங்கேயும் முஸ்லிமோன் என்பது அதே கருத்துல தான் வாரது. அப்ப படிக்கிறது இருக்கிறது எவ்வளோ, 1 2 3 4 5 6 6 வரிகள் தான் அடிக்குது. இதுலயும் கூட உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எவ்வளோ சிம்பிளாக இந்த கவிதைக்கு 2 ஈமான்டா உங்களுக்கு தெரியும். நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. ஈமான் இறை நம்பிக்கை. இஸ்லாம்டா நாங்க பின்பற்றுகின்ற மார்க்கம் இஸ்லாம், அதுவும் தெரியும். பில் குர்ஆன், குர்ஆன் என்பது எங்களோட வேத நூல், அதுவும் தெரியும். ஓகே. அப்ப நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை. அல் மவுத், அல் மவுத், மவுத்தாகிக்கிறாரு, மவுத்தாகினாரு. அப்ப மவுத் என்ற மரணம் என்பது தெரியும், மவுத். ஓகே. அதே மாதிரி உதாரணமாக நாங்க படிக்கல, இருந்தாலும் நஹ்னு என்ற சொல் என்ன கருத்துல வாரண்டா நாங்கள். சரியா. நாங்க பின்னுக்கால பார்ப்போம். நாங்கள் 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 என்று 3 முறை வந்திருக்குது. சரியா. உதாரணமா நஹ்னு 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 என்று 3 முறை வந்திருக்குது. அப்ப அந்த அடிப்படையில நாங்க படிக்க வேண்டிய சொற்கள் மிச்சம் குறைவாகத்தான் நிற்குது. ரைட். ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லும் கூட சில நேரம் உங்களுக்கு தெரியுமாக இருக்கலாம். ரைட். நீங்க ஜகாத் பெற தகுதியான 8 கூட்டத்தார்கள்ல நீங்க ஃபகீர், மிஸ்கீன், ஆமில், முஅல்லஃபத்துல் குலூப், அர்ரிகாப், அல்ஹாரிமூன்,
என்று படிக்கிற மாதிரி ஃபீ சபீலில்லாஹ் என்ற சொல்லையும் நீங்க என்ன செய்றீங்க, படிக்கிறீங்க இல்லையா? ஃபீ சபீலில்லாஹ். இப்ப ஃபீ சபீலில்லாஹ் என்ற சொல்ல நீங்க பார்க்கிற எப்படியாண்டா, அல்லாஹ்ட பாதையில, எஸ், அல்லாஹ்ட பாதையில் என்று நீங்க கருத்தெடுக்கிறீங்க. அல்லாஹ்ட பாதையில. அப்ப அல்லாஹ்ட பாதையில என்று வரக்குள்ள அல்லாஹ்ட பாதையில செல்கின்றவர்கள், அல்லாஹ்ட பாதையில உழைக்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுகின்றவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக போராடுகின்றவர்கள், மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக போராடுகின்றவர்கள், அல்லாஹ்வுடைய புனித ஸ்தலங்களை, மஸ்ஜிதுகளை, சரியா, புனித பூமிகளை பாதுகாப்பதற்காக போராடுகின்றவர்கள் எல்லோரும் நாங்க ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்றோம். அப்ப அல்லாஹ்வின் பாதையில். அப்ப அந்த சொல்லும் கூட உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க பாருங்க. நான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற சொற்களை நீங்க அவதானிச்சீங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியும். எனவே நாங்க படிக்கிற, தீர்க்கிற மிக சொற்பமான சொற்கள். எனவே இந்த கவிதை உண்மையிலேயே லேசான ஒரு கவிதை தான். ரைட். அப்ப நாங்க முதலாவது வரி பார்த்தோம். 2வது வரிய பாருங்கோ. ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன். சரியா? ஹைசு. ஹைசு கொண்டா இங்கே. கானண்டா அ காணாண்டா இருந்தது நேரடி கருத்து. நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புத்தகத்தில நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. காணேண்டா நேரடி கருத்து இருந்தது. ஆ இருந்தது என்று சொல்லி நோட் பண்ணிட்டு இந்த பிரேக்கெட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கருத்த சொல்றேன். ஹைசு கான அல் ஹக்கண்டா கருத்து உண்மை, சத்தியம், இந்த கருத்துக்கள்லாம் வரும். ஹக்கண்டா என்ன கருத்து? உண்மை. அதே போல சத்தியம், மெய், எல்லா கருத்துகளும் வரும். வல் அத்லு, வ என்பது மேலும், அல் அதில் என்பது நீதி, நேர்மை, நீதி, நேர்மை, ரைட், ஓகே, நீதி, நீதி, குறிப்பாக நீதி. டக்கூன் என்ற கருத்து நாம் இருப்போம். அந்த சொல் எழுதி கொள்ளுங்க. நக்கூனு என்ற கருத்து என்ன? நாம் இருப்போம், நாம் இருப்போம். ஓகே, ரைட். அப்ப ஹைசு எங்கே, கானல் ஹக்கு வல் அத்லு உண்மையும் நீதியும் எங்கே இருக்குமோ, அப்படித்தான் வர. இப்ப நான் காண என்ற சொல்லுக்கு இருந்தது என்று நான் மொழிபெயர்த்தேன். அது தனிச்சொல். இருந்தாலும் நாங்க எல்லாம் சேர்த்து மொழிபெயர்க்கவுள்ள இருந்தது என்று சொல்ல இயலாது. நாங்க எப்படி மொழிபெயர்ப்போம்? ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு உண்மையும் நீதியும் எங்கே இருக்குமோ, உண்மையும் நீதியும் எங்கு இருக்குமோ, நகூன் அங்கு நாம் இருப்போம், அங்கு நாம் இருப்போம். விளங்கினா உங்களுக்கு? ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன் உண்மையும் நீதியும் எங்கு இருக்குமோ அங்கு நாம் இருப்போம். சரியா? அப்ப இந்த சொற்கள் கட்டாயம் நீங்க நோட் பண்ணிக்கொண்டா உங்களுக்கு மிச்சம் லேசி. ரைட். இப்ப நகூன் என்ற கருத்து நாம் இருப்போம், அதுதான் கருத்து. காண என்றா இருந்தது தான். இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி முழுமையாக மொழிபெயர்க்கின்ற போது நாங்க இருக்கிற மாதிரியே மொழிபெயர்க்கிறது இல்ல. மொழிபெயர்ப்பு எக்ஸாம்ல கேட்டுவார் இல்ல. கவிதையோட மொழிபெயர்ப்பு, ஒவ்வொரு சொல்லுக்கான மொழிபெயர்ப்பு கேட்டுவார் இல்ல. உரைப்பகுதியில தான் சில சொற்களுக்கு கீழால கோடடிச்சு இத கருத்து என்னான்னு கேட்டுவாரு. ஆனா கவிதையில அப்படி இல்ல. இருந்தாலும் நீங்க கவிதையை சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நாங்க சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கிறோம். சரியா? அப்ப பாருங்க. ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன் எங்கே உண்மையும் நீதியும் இருக்குமோ அங்கு நாம் இருப்போம். ரைட். நர்தலி அல் மௌத வனப அன்னஹூன். நர்தலி என்ற கருத்து நாம் விரும்புகின்றோம், நாம் பொருந்திக் கொள்கின்றோம். சரியா? நர்தலி என்ற கருத்து என்ன? நாம் பொருந்திக் கொள்கின்றோம். இப்ப ரிவா உன்னடா திருப்தி. ரிவா ரிவா அண்டா திருப்தி அடைகிறது, பொருந்திக் கொள்றது. சரியா? அல்லாஹுடைய ரிவா உல்லாண்டா அல்லாவின் பொருத்தம். அப்ப ஐலிந்து வார சொல்தான் நர்தலி. நர்தலி என்ற கருத்து நாம் விரும்புகின்றோம். சரியா? நாம் விரும்புகின்றோம், நேரடி கருத்து நாம் விரும்புகின்றோம். எதனை விரும்புகின்றோம் என்றா அல் மவுத், மரணத்தை. இப்ப நாங்க பயந்த கோழைகள் அல்ல. ஓகே, மரணத்தை கண்டு அஞ்சி ஓடுகின்ற கோழைகளாக முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள். மாற்றமாக முஸ்லிம்கள் மரணத்தை விரும்புவார்கள். நர்தலி அல் மவுத், நாம் மரணத்தை விரும்புகின்றோம். வனபா, வெறுக்கின்றோம். நபா, அந்த வாவ் மேலும், இந்த வாவ் வ அண்டிக்கிறலையா, அது மேலும். நபாண்டா விரும்புறது இல்லை, வெறுக்கின்றோம். எதை வெறுக்கின்றோம் என்று சொன்னா அன்னஹூன், இழிவடைவதை. என்ன? அன்னஹூன் கருத்து என்ன? இழிவடைவதை. அப்ப
வனபஅன்னஹுன் நாம் இழிவடைவதை வெறுக்கின்றோம். பாருங்கோ, நர்தலி அல் மௌத்த நாம் மரணத்தை விரும்புகின்றோம், வனபஅன்னஹுன் இழிவடைவதை வெறுக்கின்றோம். சரியா? ஓகே. அப்ப ரெண்டு பகுதி இருக்குது. நாங்க விரும்புறது ஒன்று இருக்குது மரணம், விரும்பாத ஒன்று இருக்குது இழிவு. சரியா? நாங்க இழிவடைவது, அதாவது கைகட்டி கூனி குறுகி பயந்து கோழைகளாக இருக்கிறது ஒரு இழிவு. அவ்வாறான நிலையை நாங்க வெறுக்கிறோம் என்றுதான் இந்த கவிஞர் சொல்ல வராரு. நர்தலி அல் மௌத் வனபஅன்னஹு. சரி, அப்ப நாங்க ரெண்டு வரிகளையும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், முஸ்லிமோன முஸ்லிமோன முஸ்லிமோன் அட கருத்து தெரியும். நாங்க இப்ப இந்த ரெண்டு வரிகளையும் பார்த்து கொண்டு ஒவ்வொரு வரியாக பார்த்து முடிய ஒவ்வொரு வரியா எல்லா வரிகளையும் சேர்த்து பார்ப்போம். அப்ப ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன், உண்மைக்கும் நீதியும் எங்கே இருக்குமோ அங்கு நாம் இருப்போம். நர்தலி அல் மௌத்த நாம் மரணத்தை விரும்புகின்றோம், வனபஅன்னஹுன் மேலும் இழிவடைவதை வெறுக்கின்றோம். சரியா? ரைட். ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில். ஓகே, சிம்பிள் தானே, அல்லாஹ்வின் பாதையில். ஃபி அண்டா இல், ஃபி அண்டா கருத்து என்ன? இல். சபீலில்லாஹ் அண்டா கருத்து அல்லாஹ்வின் பாதை. எனவே ஃபி சபீலில்லாஹ் அண்டா கருத்து என்ன? அல்லாஹ்வின் பாதையில். மா அஹ்லா, மா அஹ்லா அண்டா கருத்து எவ்வளவு இனிமையானது. மா அஹ்லா எவ்வளவு இனிமையானது. எது எவ்வளவு இனிமையானது? அல் மனூன். அல் மனூன் என்றா மரணம். அல் மனூன் என்ற சொல்லும் அல் மவுத் என்ற சொல்லும் ஒத்த கருத்தை தரக்கூடிய சொற்கள். அல் மனூன் என்ற கருத்தை பெண்ணா அல் மவுத். ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவது. சரியா? அல்லது அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது, போராடுவதல்ல, சாரி, அல்லாஹ்வின் பாதையில் மரணம் அடைவது எவ்வளவு இனிமையானது. ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன், அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது எவ்வளவு இனிமையானது. சரி, அப்ப நாங்க 3 வரிகளை பார்த்தோம். சரியா? மொத்தமாக 4 வரிகளை பார்த்தோம். இப்ப திருப்ப அந்த 3 வரிகளையும் பாருங்க. ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன், எங்கே சத்தியமும் நீதியும் இருக்குமோ அங்கு நாம் இருப்போம். நர்தலி அல் மௌத்த நாம் மரணத்தை விரும்புகின்றோம், வனபஅன்னஹுன் மேலும் இழிவடைவதை வெறுக்கின்றோம். ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன், அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது எவ்வளவு இனிமையானது. ரைட். அடுத்த பாருங்க, நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனா அல் குலூப். ரைட். இப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நஹ்னு அண்டா கருத்து என்ன? நாங்கள். நஹ்னு அண்டா கருத்து நாங்கள். சரியா? நஹ்னு அண்டா கருத்து நாங்கள். ஓகே, ரைட். பில் ஈமான், பில் ஈமானோட கருத்து ஈமானை கொண்டு. பில் ஈமானோட கருத்துன்னா ஈமானை கொண்டு. அப்ப நஹ்னு பில் ஈமான் நாங்கள் ஈமானை கொண்டு, இறை நம்பிக்கை. ஈமான் என்றா இறை நம்பிக்கை என்பது அல்லாஹ்வை மாத்திரம் நம்புறதல்ல. ஈமான் என்பது உங்களுக்கு தெரியும், ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் 6 என்று சொல்வார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய ரசூல்மார்களையும் அவனுடைய வேதங்களையும் மறுமை நாளையும் நன்மையும் தீமையும் அவனுடைய ஏற்பாடு என்றும் நான் ஈமான் கொள்கிறேன் என்ற அந்த 6 விஷயங்கள் நாங்க சுருக்கமாக, ஈமான் முஜ்மல், சுருக்கமாக நாங்க என்ன செய்கிறோம்? இந்த 6 விடயங்களையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அப்ப அப்ப ஈமான், ஈமான் என்றா அந்த நம்பிக்கை, விசுவாசம். அப்ப நாங்க ஈமான் என்ற சொல்ல நாங்க ஈமான் என்றே பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நஹ்னு பில் ஈமான் நாங்கள் ஈமானை கொண்டு, அஹ்யைனா, அஹ்யைனா கருத்து உயிர்ப்பித்தோம். உயிர்ப்பித்தோம், உயிர்ப்பித்தோம். சரியா? புத்தகத்துல உயிர்ப்பிப்போம் என்று இருக்கும், ஆனா உயிர்ப்பித்தோம், உயிர்ப்பித்தோம் என்றுதான் வரணும். சரியா? இறந்த காலத்துல தான் வரணும், உயிர்ப்பித்தோம். அப்ப நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனா
நாங்கள் ஈமானை கொண்டு உயிர்ப்பித்தோம். எதை உயிர்ப்பித்தோம்? அல் குலூப், உள்ளங்கள். அல் குலூப் என்ற கருத்து என்ன? உள்ளங்கள். ரைட், பாருங்க இப்ப. நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனா அல் குலூப். நாங்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம். அதே போல ரைட், அப்ப நாங்க திருப்ப பார்த்துட்டு வரோம். சரியா? அது மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். பாருங்க, முஸ்லிமோன் ரைட். ஹைசு கானல் ஹக்கு வல் அதுலு நகூன். எங்கே சத்தியமும் அல்லது உண்மையும் நீதியும் இருக்குமோ அங்கு நாம் இருப்போம். நர்தலி அல் மவுத். நாங்கள் மரணத்தை விரும்புகின்றோம். வனபா அன்னஹூன். இழிவடைவதை வெறுக்கின்றோம். ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன். அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது எவ்வளவு இனிமையானது, ஸ்வீட்டானது. ரைட். நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனல் குலூப். நாங்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம். ரைட். நஹ்னு பில் இஸ்லாமி ஹர்ரர்னா அஷ்ஷுஊப். அப்ப நஹ்னு என்ன உங்களுக்கு தெரியும்? இப்ப நாங்கள் பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு, இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாத்தை கொண்டு, ஹர்ரர்னா விடுவித்தோம். ஹர்ரர்னா கருத்து என்ன? விடுவித்தோம். சரியா? எதை விடுவித்தோம்? ஷுஊப், மக்களை அடிமைத்தனத்திலிருந்து நாங்க என்ன செய்தோம்? இஸ்லாத்தின் மூலமாக மக்களை விடுவித்தோம். அப்படின்னா மனிதனுக்கு சிரம் பணிகின்ற அல்லது மனிதனுக்கு அடிமைப்பட்டு நடக்கின்ற அந்த தன்மையிலிருந்து, அல்லது இறைவனால படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு அடிமைத்தனத்தை விடுவிக்கின்ற அல்லது அடிமைத்தனத்தை காட்டுகின்ற அந்த தன்மையிலிருந்து, சரியா, நாங்கள் என்ன செய்தோம்? இஸ்லாத்தின் மூலமாக அந்த மக்களை விடுவித்தோம். அப்ப நஹ்னு நாங்கள் பில் இஸ்லாமி இஸ்லாத்தை கொண்டு, ஹர்ரர்னா விடுதலை அடைய செய்தோம், விடுவித்தோம், அஷ்ஷுஊப் மக்களை. அப்ப நஹ்னு பில் இஸ்லாமி ஹர்ரர்னா அஷ்ஷுஊப். இஸ்லாத்தின் மூலம் நாம் மக்களை விடுதலை அடைய செய்தோம். அப்படி என்ன கருத்து? சுதந்திரமானவர்களாக ஆக்கினோம் என்ற கருத்து தான் வரும். சரியா? அவன் திரும்ப பாருங்க. ரைட். முஸ்லிமூன் ஹைசு கானல் ஹக்கு வல் அதுலு நகூன். உண்மைக்கும் நீதியும் எங்கே இருக்குமோ அங்கு நாம் இருப்போம். நர்தலி அல் மவுத். நாம் மரணத்தை விரும்புகின்றோம். வனபா அன்னஹூன். இழிவடைவதை வெறுக்கின்றோம். ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன். அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது எவ்வளவு இனிமையானது. நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனல் குலூப். நாங்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம். நஹ்னு பில் இஸ்லாமி ஹர்ரர்னா ஷுஊப். நாங்கள் இஸ்லாத்தை கொண்டு மக்களை விடுதலை அடைய செய்தோம் அல்லது சுதந்திரமானவர்களாக ஆக்கினோம். கடைசியா, நஹ்னு பில் குர்ஆனி ஹவ்ஃபம்னல் உயூப். நஹ்னு பில் குர்ஆனி ஹவ்ஃபம்னல் உயூப். நஹ்னு என்ற நாங்கள், பில் குர்ஆன் என்ற குர்ஆனை கொண்டு, பில் இஸ்லாம் என்ற இஸ்லாத்தை கொண்டு, பில் ஈமான் என்ற ஈமானை கொண்டு. அதே போலதான் பில் குர்ஆன் பி என்ற கொண்டு அந்த கருத்துல வருது. எனவே பில் குர்ஆன் என்ற குர்ஆனை கொண்டு, ஹவ்வம்னா என்றால் சீர்படுத்தினோம், சீர்படுத்துவோம் என்று சீர்படுத்தினோம் என்று வரும். என்ன? சீர்படுத்தினோம். எதை சீர்படுத்தினோம்? அல் உயூப் என்ற கருத்து குறைகளை. அப்ப நஹ்னு அதாவது தனி மனித வாழ்க்கையில காணப்படக்கூடிய குறைபாடுகள், குடும்ப வாழ்க்கையில் காணப்படக்கூடிய குறைபாடுகள், சமூக வாழ்க்கையில் காணப்படக்கூடிய குறைபாடுகள், பொருளாதார, அதே போல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான உறவுகள்ல இவ்வாறு ஒவ்வொரு அம்சத்திலும் காணப்படக்கூடிய குறைபாடுகள் என்றிருக்குமே, அந்த குறைபாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் அல் குர்ஆனை கொண்டு சீர்படுத்தினோம் என்ற கருத்துல வரும். சரியா? இப்ப நஹ்னு பில் குர்ஆனி கௌஃபம்னல் உயூப். நாங்கள் குர்ஆனை கொண்டு குறைகளை என்ன செய்தோம்? சீர்படுத்தினோம். ரைட். அப்ப நாங்க எல்லா வரிகளையும் பார்த்தோம்.
கடைசியாக திருப்ப முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன், நாம் முஸ்லிம்களே 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 என்று முடியுது. சரியா? இப்ப பாருங்க, திருப்ப பாருங்க. இப்ப நாங்க ஃபுல்லா பார்த்தோம். சரியா? திருப்ப இதுல பாருங்களேன், முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன், நாம் முஸ்லிம்களே முஸ்லிம்களே முஸ்லிம்களே. ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன், எங்கு உண்மையும் நீதியும் இருக்குமோ அங்கு நாம் இருப்போம். நர்தலி அல் மௌத், நாம் மரணத்தை விரும்புகின்றோம். வனபா அன்னஹூன், மேலும் இழிவடைவதை வெறுக்கின்றோம். ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன், அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது எவ்வளவு இனிமையானது. நஹ்னு பில் ஈமானி யஹ்யைனல் குலூப், நாங்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம். நஹ்னு பில் இஸ்லாமி ஹர்ரர்ன ஷுஊப், நாங்கள் இஸ்லாத்தை கொண்டு மக்களை விடுதலை அடைய செய்தோம். நஹ்னு பில் குர்ஆனி கௌஃபம் மினல் உயூப், நாங்கள் குர்ஆனை கொண்டு குறைகளை சீர்படுத்தினோம். முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன், முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள். ரைட், பெரும்பாலும் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். ஏன்னா ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு அந்த பகுதியில கேட்கறதுக்குறா? இல்ல. ரைட், ஓகே. அப்ப இந்த யாருக்காவது சும்மா கேட்கிறேன்னு, உங்கள யாருக்காவது இந்த கருத்தை சொல்லி காட்டேல்மான்னு பாருங்க. சொல்றீங்களா யாராவது இந்த கருத்தை? ரைட், சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் டவுட் ஒன்றுக்கு கிளியர் பண்ணிட்டு வரேன். காண என்ற கருத்து இருந்தது, காண என்ற கருத்து இருந்தது இருந்தது. இப்ப ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன், இந்த இடத்துல ஹைசு என்ற கருத்து எங்கே? காண இருந்தது என்ற சொல்ல வச்சு எங்களுக்கு மொழிபெயர்க்க இயலாது. மாற்றமாக இப்ப ஹைசு காண, எங்கு இருக்குமோ, எது இருக்குமோ, அல் ஹக், அல் ஹக் என்ற கருத்து உண்மை, சத்தியம். இப்ப உண்மை எங்கு இருக்குமோ, வல் அதில், உண்மை மட்டுமல்ல நீதி. அப்ப உண்மைக்கும் நீதியும் எங்கே இருக்குமோ, நகூன், நகூன் நாம் இருப்போம். அப்ப புல்லாக மொழிபெயர்க்க கொள்ள நாங்க கொஞ்சம் அழகா திருத்தமா மொழிபெயர்த்தா சரி. எப்படி? ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன், எங்கே உண்மைக்கும் நீதியும் இருக்குமோ அங்கு நாம் இருப்போம். சரி, ஓகே மகா, நீங்க சொல்லுங்க. இப்ப நாம் முஸ்லிம்களே முஸ்லிம்களே முஸ்லிம்களே, எங்கே உண்மையும் நீதியும் இருக்குமோ அங்கே நாம் இருப்போம். வரிய சொல்லி சொல்லி சொல்லுங்க பாக்க. நர்தலில் மௌத வனஅபு நஹூன, நாம் இழிவடைவதை விட மரணிப்பதை விரும்புகின்றோம். ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன், அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது எவ்வளவு இனிமையானது. நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனல் குலூப், நாம் ஈமானை கொண்டு குடிமக்களை விடுவிப்போம் அல்லது சுதந்திரமாக விடுவோம். நஹ்னு பில் இஸ்லாமி ஹர்ரர்ன ஷுஊப், நாம் இஸ்லாத்தை கொண்டு குடிமக்களை விடுவிப்போம். நஹ்னு பில் குர்ஆனி கௌமுன நஹ்னு பில் குர்ஆனி கௌவம்னல் உயூப், நாம் அல் குர்ஆனை கொண்டு எமது குறைகளை சீர் செய்வோம். நாம் முஸ்லிம்களே முஸ்லிம்களே முஸ்லிம்களே. ஓகே, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஹ்யைனா என்ற சொல் இறந்த கால வினைச்சொல். சரியா? இறந்த கால வினைச்சொல் என்ன? விடுவித்தோம் என்ற கருத்துலதான் வாரது உண்மையிலே. சரியா? ஹர்ரர்னா என்ற கருத்து அதுவும் ஒரு இறந்த கால வினைச்சொல். அஹ்யைனா உயிர்ப்பித்தோம், அஹ்யைனா என்ற கருத்து உயிர்ப்பித்தோம். ஹர்ரர்னா என்ற கருத்து விடுதலை அடைய செய்தோம். கௌபம்னா என்ற கருத்து சீர்படுத்தினோம். எல்லாமே இறந்த கால வினை சொற்கள் தான். சில போது அப்ப நான் உங்களுக்கு கருத்தா இறந்த கால வினை இறந்த காலத்திலேயே பயன்படுத்த சொன்னேன், அப்படித்தான் நான் திருத்தினிப்பேன். ஆனா சில போது அரபு மொழியில இறந்த காலமாக வரக்கூடிய ஒரு சொல் எதிர்கால கருத்திலையும் பயன்படுத்துற என்றத்தையும் நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொண்டா நல்ல. சரியா? இப்ப அரபு மொழியில் அப்படி ஒரு பிரயோகம் ஒன்று இருக்குது. இறந்த கால வினைச்சொல் வந்திருக்கும், ஆனா கருத்து கொடுக்கும் எதிர்கால கருத்துல. சரியா? குர்ஆன்ல ஏராளமா இருக்குது. உதாரணமாக இதஷம்சு குபிரத்,
சூரியன் சுருட்டப்படும் போது. அப்ப எனக்கு கூப்பிரத் என்பது இறந்த கால வினைச்சொல். சரியா? ரைட். அப்ப அதையும் நீங்க கருத்துல அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க இப்ப நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனா அல் குலூப், நாங்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம் என்று சொன்னாலும் பிழை இல்ல. உயிர்ப்பிப்போம் என்று சொன்னாலும் பிழை இல்லை. நஹ்னு பில் இஸ்லாமி ஹதர்ன ஷுஊப், நாங்கள் இஸ்லாத்தை கொண்டு மக்களை விடுதலை அடைய செய்தோம் என்று சொன்னாலும் பிழை இல்லை. விடுதலை அடைய செய்வோம் என்று சொன்னாலும் பிழை இல்லை. நஹ்னு பில் குர்ஆனி கஃபம்னல் உயூப், நாங்கள் குர்ஆனை கொண்டு குறைகளை சீர்படுத்தினோம் என்று சொன்னாலும் பிழை இல்லை. சீர்படுத்துவோம் என்று சொன்னாலும் பிழை இல்லை. ரைட், ஓகே, ரைட். நஹ்னு என்றா கருத்து கேட்கிறீங்கன்னா, நஹ்னு என்றா கருத்து மகள் நாங்கள், நாங்கள் வி, நஹ்னு நாங்கள், சரியா? அதுதான் கருத்து. ரைட். இப்ப நாங்க இந்த கவிதையிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். ஒன்று, முஸ்லிம்களுடைய தன்மைகளை பற்றி பேசுகின்ற இந்த கவிதையில முக்கியமாக சொல்லப்பட்ட முதலாவது பாயிண்ட் தான் ஹைசு கானல் ஹக்கு வல் அதுலு நக்கூன். ஹக்கண்டா உண்மை, சத்தியம், அதுலண்டா நீதி, நேர்மை போன்ற கருத்துக்களை வரும். அப்ப சத்தியமும் நீதியும் அல்லது உண்மைக்கும் நீதியும் எங்கு இருக்குமோ அங்கு முஸ்லிம்கள் இருப்பார்கள். ரைட். அதாவது முஸ்லிம்கள் தான் குறிப்பாக நீதி நேர்மைகளை, சத்தியத்தை, உண்மைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக, வாழ வைக்கின்றவர்களாக, உண்மைக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக போராடக்கூடியவர்களாக, அவற்றுக்காக தங்கள் உயிர்களை துச்சமாக மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை கவிஞர் ஆரம்பமாக சொல்றாரு. இரண்டாவது நீங்க பாருங்க, நர்தலி அல் மவுத், நாங்கள் மரணத்தை விரும்புகின்றோம், மனபன்னஹூன், ரைட், இழிவடைவதை வெறுக்கின்றோம் என்று சொல்லிட்டு ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன், அல்லாஹ்வின் பாதையில மரணிப்பது எவ்வளவு இனிமையானது என்று வந்திருக்கிறார். எனவே இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக, இஸ்லாத்தின் போதனைகளை வாழ வைப்பதற்காக, அல்லாஹுடைய விருப்பங்களை இந்த பூமியில் வாழ வைப்பதற்காக, அல்லாஹ் விரும்பாதவைகளை இந்த பூமியை விட்டும் துடைத்தெறிவதற்காக, சரியா, நாங்கள் மரணத்தை கூட விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சார் கவிதையில படிப்பினைக்கா? சார் உங்களோட மைக் மியூட்.
ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ரைட். அதில் உள்ள அடுத்த படிப்பினையை பாருங்க. ரெண்டாவது என்ன சொன்னா, நான் சொன்ன மாதிரி இஸ்லாத்திற்காக தம்மை அர்ப்பணிக்க முன் வருவார்கள் என்று சொன்னோம். சரியா? ரைட். மூணாவது, முஸ்லிம்களை பொறுத்த மட்டில அல்லாஹ்ட பாதையில மரணிக்கிறத மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். சரியா? அப்ப நீங்க அவ்வளவு தெரியுமா, அந்த ஷஹீதன்னு சொல்ற ஷஹீதண்டா அல்லாஹ்ட பாதையில போராடி மரணிக்கிறத மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள். ரைட். அதே போல அடுத்தடுத்த வரிகளை வச்சு படிப்பினை எழுதலாம். எப்படி? நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனல் குலூப்னு பார்த்தோம் தானே, நாங்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம் என்று. எனவே ஈமான் என்ன செய்யும்? உள்ளங்களை உயிர்ப்பிக்கும். சரியா? ஈமான் இருக்கின்றவருடைய உள்ளத்தில் பிரகாசமாக இருக்கும், உயிரோட்டமானதாக இருக்கும் உள்ளம். சரியா? அதே போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர், நான் ஏற்கனவே சொன்னது போல, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவார். அதாவது மனிதனுக்கு அடிமைப்படுற அந்த தன்மையிலிருந்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதனுக்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மையிலிருந்து இஸ்லாத்தின் மூலம் என்ன செய்வார்? விடுதலை அடைவார். ரைட். அதே போல குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த அல் குர்ஆன், இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹு தாலா எங்களோட சமூகத்துல காணப்படக்கூடிய அல்லது எங்களோட வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா துறைகளிலும் காணப்படக்கூடிய குறைகளுக்கான நிவாரணமாக, குறைகளை சீர்படுத்துகின்ற ஒரு வேத நூலாக, புனித நூலாக அல் குர்ஆன் காணப்படுகின்றது என்பதை சொல்லலாம். இதெல்லாம் படிப்பினைகள். இலக்கிய நயம் என்று வர கொள்ள பிள்ளைகள் அழகா இலக்கிய நயம் எழுதக்கூடிய வகையில நிறைய இலக்கிய நயம் இருக்குது. அப்படித்தானே? இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்க, நான் இலக்கிய நயம் நான் சொல்றதுக்கு முன்னுக்கு நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க பார்க்க, என்ன இலக்கிய நயம் சொல்லலாம்? நஹ்னு நஹ்னு மீண்டும் மீண்டும் வந்தீரா, முஸ்லிமோன முஸ்லிமோன மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது. ஒத்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளமை. மவுத், மனூன். ரைட். ஒத்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. ரைட்டா? வேற? ஒவ்வொரு வரியிலும் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை. ரைட். ஒவ்வொரு கவி வரியிலும் 3 அல்லது 4, பெரும்பாலும் 4, ஏன்னா கிட்டத்தட்ட 4. ஓகே, 3 அல்லது 4. சரி, ஓகே. சொற்கள். வேற? கவிதை ஆரம்பமாகிய முறையிலே முடிவடைந்துள்ளவை. கவிதை எப்படி ஆரம்பிச்சுக்கிறதோ அதே மாதிரி கவிதை முடிவடைஞ்சிக்கிற. வேற? ஒத்தோசை கொண்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை. அஹ்யைன, ஹர்ரத்ன, கௌமன. ரைட். ஒத்தோசை கொண்ட சொற்களுக்கு நாங்க அஹ்யைனா என்ற சொல்லோட ஹர்ரர்னா என்ற சொல்ல கொண்டு வராம ஹர்ரர்னா என்ற சொல்லும் கௌவம்னா என்ற சொல்லும் ஓகே, அது ரெண்டும் ஓகே. அல்லது அஸ்ஸூப், அல் உயூப், அல் குலூப் அந்த சொற்களும் ஓகே. சரியா? ரைட். வேற? ரைட், ஓகே. அப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்கள் தான் பெரும்பாலும். ஏன்னா ஓகே, ரைட். பெரும்பாலும் பாருங்க, நீங்க இந்த எல்லாம் நூல்ல முடிவடைஞ்சிக்கிற முஸ்லிமூன், நகூன், நஹூன், மனூன், கடைசியா முஸ்லிமோன், இடையில வரக்கூடிய இந்த 3 வரிகளும் பால முடிவடைஞ்சிக்கிற. குலூப், அஸ்ஸூப், அல் உயூப் என்று முடிவடைஞ்சிக்கிற. அதையும் எங்களுக்கு சொல்லலாம். ரைட். அப்ப நாங்க பார்ப்போம் என்ன இருக்கிறது. நீங்க சொன்னதுகள் தான் பெரும்பாலுமிக்கும் இக்கவிதைக்கின் முதல் 4 அடிகளின் இறுதி சொல் நூனில் முடிவடைந்திருப்பதும், அதனைத் தொடர்ந்து வரும் 3 அடிகளினது இறுதி சொல் பாவில் முடிவடைந்திருப்பதும் கவிஞரின் ஆழமான கவிப்புலமைக்கை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அப்படி என்றில்லாட்டி கவிதைக்கு அழகு சேர்ப்பதாக உள்ளது என்று எழுதினாலும் சரியா. அப்ப நூல்ல ஆரம்பிச்சு நூல்ல தொடர்ந்து வந்து அவரை பாவில வைத்து அப்படியே முடியுது. ரைட், ஓகே. அவரை திருப்ப முஸ்லிமோன் 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 என்று வர. சரி, ஓகே. அதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒத்தோசை கொண்ட சொற்கள் நீங்க சொன்னதுன்னா நகூன், நஹூன், மனூன், அதே போல அல் குலூப், அஸ்ஸூப், அல் உயூப். ரைட். அது அடுத்தது இப்ப நீங்க சொன்னீங்களே 3 அல்லது 4 என்ன சொன்னீங்க தானே, சம அளவிலான சொற்கள். அதுகளுக்கு குறிப்பாக சொல்ல வேணும். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசம் இருக்கிற இல்லையா? இப்ப ஆரம்ப வரையில 3 சொற்கள் இருக்குது, கடைசி வரையில 3 சொற்கள் இருக்குது. இடையில வரக்கூடிய வரிகளை பொறுத்த மட்டும் இல்ல, இப்ப 2ஆம் வரையில 1, 2, 3, 4, 5 இருக்குது. சரியா? அப்ப கொஞ்சம் அந்த மாறி மாறி இருக்கிற இதை கொண்ட காணலாம்.
எனவே எங்களுக்கு இந்த வரிகளை இப்ப இலக்கமிட்டால் இது 1 2 3 4 என்று இலக்கமிட்டால் இந்த வரிகள் வந்து எத்தனையாவது வரி? 5வது வரி. அப்ப 5 6 7. அப்ப 5ஆம் வரியும் 6ஆம் வரியும் 7ஆம் வரியும் சம அளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமை என்றதை எங்களுக்கு இலக்கிய நியமாக எழுதலாம். அதே போல நீங்க சொன்னீங்கன்னா கவிதையின் ஆரம்பமும் இறுதியும் ஒரே அமைப்பில் முடிவடையறத எழுதலாம். அதே போல இங்க நீங்க பாருங்க, வியப்பை வெளிப்படுத்துகின்ற பிரயோகம் இந்த கவிதையில கையாளப்பட்டிருக்கிற. சரியா? இப்படி மா அஹ்லல் மனூன். மா அஹ்லான்ற கருத்து எவ்வளவு இனிமையானது. மா அஹ்லா மா அஹ்லா அல் மனூன். அல் மனூன் என்ற கருத்து மரணம். அப்ப மா அஹ்லல் மனூன் என்றா மரணிப்பது எவ்வளவு இனிமையானது. இந்த மா அஹ்லா என்பது மா அஃஅல என்பது அரபு மொழியில் காணப்படக்கூடிய ஒரு பிரயோகம். அதாவது வியப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு பிரயோகமாக அது காணப்படுகின்றது. எனவே அதையும் எழுதலாம். அப்ப அதே போல நீங்க சொன்னீங்க சில சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற. உதாரணமாக நஹ்னு என்ற சொல் 3 தடவை வந்திருக்குது. நஹ்னு 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 என்று. முஸ்லிமூன் அது மேலே 3 முறை வந்திருக்குது, கீழேயும் 3 முறை வந்திருக்குது. அப்ப இந்த சொற்கள் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பதும் கவிதையிட ஓசை நேர்த்திக்கு அழகு சேர்க்கிறேன் என்று எழுதலாம். சரியா? இந்த அமைப்பில் உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த கவிதைக்கான இலக்கிய நயம் கேட்டு வந்தால் அழகா எழுதலாம். ரைட். 9 வினாக்கள் இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுறேன். உதாரணமாக ஐன யகூனுல் முஸ்லிமூன கமா யذ்குரு ஷாயிர். ஐன இந்த சொற்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஐன எங்கே, யகூனு இருப்பார்கள், அல் முஸ்லிமூன் முஸ்லிம்கள். அப்ப ஐன யகூனுல் முஸ்லிமூன முஸ்லிம்கள் எங்கே இருப்பார்கள், கமா யذ்குரு ஷாயிர் கவிஞர் குறிப்பிடுவதை போன்று. யذ்குரு என்றா குறிப்பிடுகிறார். அப்ப கவிஞர் குறிப்பிடுவதை போன்று முஸ்லிம்கள் எங்கே இருப்பார்கள். கலிமத்துல் மவுத் மஅனாக. மவுத் என்ற சொல்லுக்குரிய கருத்து என்ன? மஅனான்ற கருத்து. அப்ப நீங்க அரபால விட எழுத கொள்ள இப்ப நான் கவிதையில படிக்கிற இன்னும் ஒரு சொல்ல இருக்கிறதானே, அந்த சொல்ல நீங்க போட்டீங்கன்னா சரி. அது போற கேள்விகளை பார்த்தா லேசா விளங்கும். மாதா யர்தலி அல் முஸ்லிமூன் மாதா யபா அல் முஸ்லிமூன் பீமா அஹ்யைனா அல் குலூப் மாதா அஹ்யா அல் முஸ்லிமூன பில் ஈமான் பீமா ஹர்ரர் அல் முஸ்லிமூன அஷ்ஷூப் மாதா ஹர்ரர் அல் முஸ்லிமூன பில் இஸ்லாம் மாதா கஃபம் அல் முஸ்லிமூன பில் குர்ஆன். சரியா? அப்ப இந்த கேள்விகள் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி விளங்க இல்லை என்று சொன்னா நீங்க விடைகள் எழுதி கொண்டு வாங்க. அப்ப நாங்க டிஸ்கஷன் பண்ணக்கொள்ள உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் விளங்கும். ரைட். அப்ப இந்த கவிதை விளங்கினா உங்களுக்கு முஸ்லிமோன் என்ற கவிதை விளங்கினா எல்லாருக்கும்? சார் கவிதையில படிப்பினைகள் கேக்குற இல்லே? இல்ல கேக்குறது இல்ல. இப்ப கூட ஃபைனல் எக்ஸாம்ல 5 கேள்வி வார இல்லையா? வினாத்தாள் 2ல வினாத்தாள் 2ல தமிழால வார வினாக்களுக்கு இதுவரையில படிப்பினை கேட்டு வந்ததில்லை. வினாத்தாள் 1லையும் கேட்டதில்லை. இருந்தாலும் நீங்க படிங்க. ஏன்னு சொன்னா எங்களுக்கு அரபு இலக்கிய பாடத்தை பொறுத்த மட்டில நிச்சயப்படுத்தி சொல்ல இயலாது. 2 வருஷங்களாக படிப்பினை கேட்டில்ல தானே, எனவே இந்த வருஷம் வராது என்று சொல்ல இயலாது. அது அப்படி நீங்க நம்பவே வேணும். சரியா? அப்ப நான் சொல்றதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது கவிதை ஒன்றை தந்து இலக்கிய நயம் கேட்டதும் இல்லை. சரியா? கவிதை ஒன்றை தந்து டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல இலக்கிய நயம் கேட்டு வார. சரியா? எனவே அந்த டேர்ம் எக்ஸாம் பேப்பர்லையும் நீங்க வந்து புள்ளிகளை கட்டாயமாக எடுக்கணும். ஏன்னா புள்ளிகள் நீங்க டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல குறைவாக எடுக்கிற சந்தர்ப்பத்துல அரபு இலக்கிய பாடத்துல இருக்கின்ற அந்த ஆர்வம் குன்றி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல பெரும்பாலும் இலக்கிய நயம் கேட்டு வாரம். ஆனா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல இலக்கிய நயம் கேட்டு வந்ததும் இல்லை கவிதைக்கு. அதே போல படிப்பினைகள் கேட்டு வந்ததும் இல்லை. ஆனா மனசுல வச்சுக்கொள்ளுங்க, படிப்பினை கேட்டு வர இல்லை என்றதுக்காக தொடர்ச்சியாகவே படிப்பினை கேட்டு வராது என்று சொல்ல முடியாது. அது பரீட்சை வினாத்தால தயாரிக்கின்றவருடைய கையில் இருக்கின்ற விடயம். அதை மனசுல வச்சுக்கொண்டா சரி. சரியா? ரைட். வேற என்ன? வேற ஏதாவது கேட்கிற தீக்கிறா? இல்லாட்டி நாங்க அடுத்த கவிதையை படிப்போம்.
ஓகே ரைட் சரி